ஒரே நாளில் மன உறுதியை ஏற்படுத்தி விடலாம். ஒரே நாளில் எப்படி ஏற்படுத்துவது? ஒரே நாளில் எப்படி மன உறுதி? உணவை மாற்றிட்டாக்கா மன உறுதி இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? இந்த தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனாலையும் மாமிச உணவுகள் இதை சாப்பிட்றதுனாலையும் மன உறுதி இல்லாமல் போயிடுது. இது உங்களை அடிமைப்படுத்துது. உங்களிடம் மன உறுதியை இல்லாமல் செய்து அந்த உணவுகளுக்கு உங்களை அடிமைப்படுத்தி விடுகிறது. அந்த உணவுகளுக்காக நீங்கள் உங்கள் மன உறுதியவே இழந்துடுறீங்க, மன உறுதியவே விட்டு கொடுத்துட்றீங்க. அப்போ மீண்டும் மன உறுதியை பெற வேண்டும் என்றால், மன உறுதி எப்படி போச்சு? இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால தான் போச்சு. மன உறுதி ஏன் இல்லாமல் போச்சு அப்படின்னா, இந்த உணவுகளை சாப்பிட்டனால. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, தானியங்களில் சமைக்கப்பட்ட இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது போன்ற உணவுகளை சாப்பிட்டனால தான் மன உறுதி இல்லாமல் போச்சு. அதுக்கு அடிமையாகி அதை அடிப்படையாக கொண்டு அதை சார்ந்து ஒரு வாழ்க்கை முறை மன உறுதியற்றவர்களின் ஒரு வாழ்க்கை முறை அப்படி உருவாயிடுச்சு. அதனால் மன உறுதி வேணுமா? ஒரே நாளில் ஏற்படுத்தலாம். உணவை மாற்றிடு. தானிய உணவுகளே சாப்பிட்றத நிறுத்திடுங்க. நீங்கள் அதை உணரலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ மன உறுதி தான் அந்த கஷ்டம். இப்போ ஒரே நாளில் நீங்கள் திடீர்னாலும் நிறுத்துறீங்க. தானிய உணவுகளை நிறுத்துறீங்க, மாமிசத்தை நிறுத்துறீங்க, மீனை சாப்பிட்றது நிறுத்துறீங்க, முட்டையை சாப்பிட்றது நிறுத்துறீங்க, அப்படி காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா, கீரைகள், கிழங்குகள், பழங்களை சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மன உறுதியோடு இருக்கும்போது ஏற்படுகிற கஷ்டம்தான் அது. அதுவே உங்களுக்கு ஈஸியாகுது அப்படின்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு ஈஸியாக போச்சுன்னு அர்த்தம். எப்போ நீங்கள் பழகுறீங்க, நிறைய வாட்டி பழகணும். அந்த தானிய உணவுகளை சாப்பிடாமல் இருக்க நீங்கள் பழகணும். அது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மன உறுதியோடு இருக்கும்போது ஏற்படுகிற கஷ்டம்தான் அது. நீங்கள் தானிய உணவுகளை சாப்பிட்றத ஒரே நாளில் நிறுத்தும்போது, என்னால் முடியலைப்பா, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியல, சோறு சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அதன் பொருள் என்னென்னா, மன உறுதியோடு இருப்பது உங்களுக்கு அவ்வளோ கடினமாக இருக்கிறது, உங்களால் முடியாத ஒன்றாக தெரிகிறது அப்படின்னா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பழகணும், அந்த கஷ்டத்துக்கு பழகணும். அந்த மன உறுதி இருக்குல்ல, அது ஒரு வலி. அந்த வலிக்கு நீங்கள் பழக வேண்டும். அந்த வலியே உங்களுடைய இயல்பாக மாற வேண்டும். உங்களுடைய பண்பாக அது மாற வேண்டும். அந்த வலி தான் மன உறுதி. மன உறுதி என்பது ஏன் மக்கள் மன உறுதியை விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு வலியை தரும். அந்த வலியை தாங்கிக்கிற திறன் இல்லை அப்படின்னு. அதனால் மன உறுதியை ஒரே நாளில் ஏற்படுத்திடலாம். ஒரே நாளில் நீங்கள் இந்த உணவுகளை கைவிட்டு விட்டால் மன உறுதி இன்மைக்கு காரணமாக இருக்கிற இந்த உணவுகள், தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், அப்புறம் சிகரெட்டு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். தானிய உணவுகள், மீன். அப்புறம் சிகரெட் பிடிக்கலைன்னா கூட நிறைய பேருக்கு மன உறுதி இல்லாமல் போகும். சிகரெட் பிடிக்காத அத்தனை பேரும் மன உறுதியோடு இருப்பவர்களா? சிகரெட் பிடிக்காமல் இருப்பதற்கு ஒரு மன உறுதி தேவை. சிகரெட் பிடிக்காமல் இருந்தால் கூட அவர்களுக்கு மன உறுதி இல்லாமல் போகும். சிகரெட் பிடிக்கிறவங்க, சிகரெட் பிடிக்காதவங்க, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு மன உறுதி இல்லைன்னா, அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு மன உறுதி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் இல்லை, எனக்கு மன உறுதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஒரே நாளில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம். தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடாதீங்க, மாமிச உணவுகளை சாப்பிடாதீங்க, மீன்களை சாப்பிடாதீங்க, முட்டையை சாப்பிடாதீங்க. இந்த உணவுகளை நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பேக்கரி உணவுகள், பரோட்டா இது எல்லாமே தானியங்களில் செய்யப்பட்டது. மைதா எல்லாமே தானியம்தான். மைதாவில் செய்யப்பட்ட பேக்கரி உணவு எல்லாமே தானியம்தான். ஒரு அல்வா கூட ஒரு தானியம்தான். கோதுமையிலேருந்து தான் அதை செய்கிறாங்க. அதனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் எள்ளு, அதுவும் ஒரு தானியம்தான். அப்போ எள்ளு, முட்டாயெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்லெண்ணெயெல்லாம் உணவில் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் செஞ்சுட்டா மன உறுதி இயற்கையாகவே உங்களுக்குள் இருக்கிற அந்த மன உறுதி தெளிவாக தெரிய ஆரம்பித்து விடும். உங்களுக்கு வேறு எங்கே இருந்தோ வராது. உங்களுக்குள்ளே இருக்கிற மன உறுதியை தான் நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்க. எதனால்? தானிய உணவுகளை சாப்பிட்டு, மாமிச உணவுகளை சாப்பிட்டு, மீன் உணவுகளை சாப்பிட்டு உங்களுக்குள் இருக்கிற மன உறுதியை நீங்கள் மூடி மறைத்து வைத்திருக்கிறீர்கள். இப்போ அது வெளியே தெரியுது. அவ்வளோதான். எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். வெளியே இருந்து நம்ம ஒன்றும் கொண்டு வர போகிறதில்ல. தானிய உணவுகளை சாப்பிட்டீங்கன்னாலே போதும். தானிய உணவு உங்களுக்கு மன உறுதி இல்லாமல் போயிடும். மாமிசத்தை சாப்பிட்டா மன உறுதி இல்லாமல் போயிடும். அதனால் இதெல்லாம் விட்டுட்டாலே காய்கறி கூட்டு, காய்கறி பொரியல், கீரை பொரியல், கீரை கூட்டு, கிழங்குகள், பருப்புகள், பயிர் வகைகள், கடலைகள், தயிர், மோர், பால் இதை மட்டும் குடிங்க. இதை மட்டும் சாப்பிடுங்க. இயல்பாக அப்படியே டக்குன்னு மன உறுதி என்பது வந்துவிடும். அதில் அதுக்கு உங்களுக்கு திடீர்னால வந்த மன உறுதி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதோடு வாழ்வதற்கு எப்படி வாழ்வது, எப்படி இது நம்ம தொடர்ந்து கடைபிடிக்க முடியுமா, குழப்பமாக கூட இருக்கும்.
பழகணும், திரும்ப திரும்ப பழகணும். தோல்வி வரும், திரும்பவும் நம்ம கைவிடுவோம், திரும்பவும் கடைபிடிக்கணும். ஒரு உணவு கட்டுப்பாடை வந்து திரும்ப திரும்ப நம்ம தோல்வியில் முடியும், தோல்வி அடைவோம். நம்மளால் இந்த மாமிசத்தையோ அல்லது தானிய உணவுகளையோ இட்லியோ பூரியோ பொங்கலையோ சோறையோ சாப்பிடாமல் இருக்க முடியாது. திரும்பவும் சாப்பிடுவோம். திரும்பவும் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யணும், உணவு கட்டுப்பாட்டுக்கு பழகணும். அப்போ அந்த பழக்கம் வந்து நல்ல விஷயம், அதில் நல்லது இருக்குது அப்படின்னு அதை நம்ம உணரும்போது அதை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். நமக்கு அது நல்லது செய்து நான் நல்லபடியாக என்னை உணர்கிறேன், உணவு கட்டுப்பாட்டுடன் இருக்கும் பொழுது தானிய உணவுகளை சாப்பிடாமல் இருக்கும்போது நான் நல்லபடியாக என்னை உணர்கிறேன் அப்படிங்கும்போது நாம் அதை படிப்படியாக கடைபிடிப்போம், விட்டு கொடுக்க மாட்டோம். அப்புறம் எப்போதுமே அந்த இது எனக்கு வேணும், நான் நல்லபடியாக இருக்கிறேன். தானிய உணவை சாப்பிடும்போது தானிய உணவுகளை சாப்பிடும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு பிடிக்கலை, அதனால் உணவு கட்டுப்பாடை நான் இதை தவிர்த்து விட்டு நல்ல உணவுகளை சாப்பிட போகிறேன், மாமிசத்தை சாப்பிட போகிறதில்ல, எனக்கு ஒரு நல்லா இருக்குது, இது மாதிரி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அது எப்போதும் எனக்கு அந்த நல்லது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக நீங்கள் அந்த பழக்கத்துக்கு வந்துடுவீங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்குள்ளே வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு அது ஒரு கடினமான ஒரு நடைமுறையாக இருந்தாலும் அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்நாள் முழுதும் நீங்கள் விடவே மாட்டீங்க. அதோட நன்மையை உணர்ந்துட்டிங்கன்னா வாழ்நாள் முழுதும் அதை விடவே மாட்டீங்க.